ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபுட் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆர்டர் எடுக்கிறது. ஓகே, முதல்ல கேட்டகரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து ரொட்டி சென்னைக்கு வந்து ரொட்டி சென்னையில் ஒரு கேட்டகரி இருக்கும், அது கீழே வந்து ரொட்டி சென்னை பிளாந்தா, ரொட்டி சென்னை ப்ளேன் ரொட்டி சென்னை, ஸோ நிறைய போகும். ஸோ அதனால் நம்ம டெஸ்டிங்னு ஒன்று எக்ஸாம்பிளுக்காக நம்ம திறப்போம். அண்ட் தென் இப்போ கேட்டகரி நேம் வந்து தமிழில் இருந்துச்சுன்னா நம்ம போடுவோம். ஸோ நம்மளுக்கு இப்போ அது வந்து தேவையில்லை. அண்ட் தென் பேரண்ட் கேட்டகரி வந்து விச் இஸ் இப்போ வந்து ரொட்டி சென்னை ஒரு சில இடத்துல வந்து ஒரு சாப்பாடு இன்னொரு சாப்பாடு ரெண்டுமே ஒரு இடத்துல வரணுன்ட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் பேரண்ட் கேட்டகரின்னு ஒன்று வைப்போம். சரியா? அண்ட் தென் நம்ம இப்போ சேஃப் ஃபண்டை வச்சுங்களேன், இங்கே வந்து ரொட்டி சென்னைன்னு ஒன்று, டெஸ்டிங்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து கேட்டகரி டன். இப்போ வந்து ஆட்-ஆன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம் நம்ம. இப்போ டெஸ்டிங்னு ஒரு ஆட்-ஆன்ஸ் க்ரியேட் பண்ணி இந்த ஆட்-ஆன்ஸ் எப்படின்னா இக்கான் ப்ளீஸ் தம்பா இக்கான் ப்ளீஸ் தம்பா தொல்லு, ஸோ அந்த இதுக்கு வரும் இந்த கேட்டகரிக்கு. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோமா, இங்கே 2ன்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபுட்டில் போய்ட்டு நம்ம வந்து இப்போ ஃபுட் தயாரிக்க போகிறோம்னா எப்படின்னா ஒரு மெனு க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன கீழே வரோம்னா டெஸ்டிங்னு ஒரு இது கீழே ஆப்ஷன் கீழே வரும். ஸோ இப்போ நம்ம டெஸ்டிங் தான் நம்ம எக்ஸாம்பிளுக்காக. ஸோ டெஸ்டிங்க்கு வந்துட்டு கிச்சன் வந்து இந்த கிச்சன் வந்து கான்ஃபிகர் பண்ணுவாங்க என்னதுக்குன்னா பிரிண்ட் ஆகிறதுக்கு, கேஓடி பிரிண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுட் வந்து டெஸ்டிங்னு ஒரு பேர் கொடுத்துருவோம். டெஸ்டிங்னு ஒரு பேர் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து ஒரு 2 வச்சுக்குவோம். ஓகே, 2 வச்சுட்டு இப்போ வந்து டெஸ்டிங்னு ஒரு ஆட்-ஆன்ஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ ஃபுட் வைக்கிறதுனா ஃபுட் இந்த இடத்துல வச்சுருவோம். ஸோ அதுக்காக ஃபோட்டோ வைக்கிறத இமேஜ் கிளிக் பண்ணி நம்ம வந்து சும்மா இப்போ இந்தமாரி வச்சு இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு செஷன் தொடர்ந்து தான் ஆகணும். செஷன் எதுக்குன்னா இப்போ வந்து 10 மணிலேருந்து காலை 8லேருந்து 10 பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், மார்னிங்லேருந்து 1 வந்து லஞ்ச் இருக்கும். ஸோ எல்லா ஃபுட்டும் ஒரே இடத்துல வந்து இந்த இடத்துல வரக்கூடாது, டிஸ்பிளேல வந்தால் ஸோ கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்தமாதிரி பிரிச்சாச்சு செஷன். ஸோ இப்போ நான் டெஸ்டிங் எத்தனை மணி வச்சுருக்கேன், விடிய காலை 3லேருந்து 5 மணி வரைக்கும் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 3:22 PM. ஸோ ஆனால் நான் மார்னிங் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெஸ்டிங்னு ஒரு ஃபுட் கேட்டகரி வந்து புக்காக பண்ணியிருந்தேன் கேட்டகரி. ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்னு ஒன்று ஃபுட்டில் ஏன் ஃபுட்லனா வந்து நான் 3:05 AM வச்சேன் ஃபுட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3:23 PM. நம்ம டெஸ்டிங் வந்து ஃபுட் மாற்றணும். ஃபுட் வந்து செஷன் மாற்றி அங்கே வரைக்கணும். எப்படின்னா இந்த ப்ளூ பட்டன் தட்டி கீழே வந்து எடிட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நான் ஆல்ரெடியில் வைக்கிறேன். ஆல்ரெடியில் வச்சுட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகே, கேட்பீங்க உங்கள் கேள்வி செஷன் எப்படி தொடங்குவீங்க அப்படின்னு. செஷன் வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கும் செஷன் அப்படின்ட்டு. இந்த செஷனில் போய்ட்டு ஆட் செஷன். ஸோ ஆட் செஷனில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் லைன் உங்களுக்கு தெரியும், இந்த டைம் லைன்லேருந்து இந்த டைம் லைன் இருக்குது. ஸோ அண்ட் வந்து இந்த ஸ்டார்டிங் டைம் அண்ட் எண்ட் டைம். ஸோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கான்ஃபிகரேஷனில் வந்துடும். இந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல வந்துடும். ஓகே, நம்ம டெஸ்டிங் வந்து டைம் செஷன் மாற்றினோடனே மீல் செஷன் மாற்றினோடனே இப்போ டெஸ்டிங் இந்த பட்டன் தட்டினா ஃபுட் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஆகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஆல்ரெடினா 24 hours. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே.